மேலே போய் காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே, 2 நாள் பொறுத்துக்கிறீங்க, 4ஆம் தேதி பாருங்க, என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு சப்போர்ட் செய்த சில கட்சிகள் காங்கிரஸ் பக்கம் மாறி வரும், நடக்குதா இல்லையா பாருங்க என்று சவால் விட்டிருக்கிறார். மக்களுக்கான உரிமை சட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய அந்த வரைமுறைக்குள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செயல்படவில்லை, இந்திய தேர்தல் ஆணையம் முழுவதுமாக முடக்கப்பட்டு விட்டது என்கிற கோணத்திலே பேசியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தை அணுகுவதா, காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றியை சுவைக்க விடாமல் பண்ணி விடுவார்களா என்ற பீதியும் அச்சமும் இங்க கேரள தொலைக்காட்சியில வெளிப்படுத்துறாங்க. எப்படி தமிழ்நாட்டுல நம்ம ஊடகத்துல பேசிக் கொள்கிறோமோ அதே போன்று கேரளத்திலும் பேசிக் கொள்கிறார்கள். பிரதிபலித்து விடுமோ, 4ஆம் தேதி பிரதிபலித்து விடுமோ என்கிற அச்சம் இருக்கிறது என்றுதான் ரோட்ல போற டீ கடைக்காரர் சொல்றாரு. அப்ப மக்கள் மத்தியில ஒரு பீதியை கிளப்பி விட்டுருக்காரு. இது காவல்துறையுடைய கவனத்திற்கு நிச்சயமாக எடுத்து செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பு. சொல்கிறார், 4ஆம் தேதி நாங்கள் வெளியே வருவதற்கே யோசிக்கிறோம், எங்களுடைய குழந்தையை பெண்கள், வீட்டுடைய குழந்தைகள் பெண்களை எப்படி வெளியே வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னார். ஏன் ஐயா அப்படின்னு சொல்லும் போது, அறக்கழகம் பார்வையாளர் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க அரசியலாமை சமூக நீதி பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் அகமது சாஹிப் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். கேரளாவில் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். இந்தியா முழுக்க 4ஆம் தேதியை எதிர்பார்த்து மக்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் பாத்தீங்கன்னா நினைத்த மாதிரி சுமூகமாக இந்த தேர்தல் முடிவு என்பது வெளியாகாதுங்கிற பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் கள செயல்பாட்டாளர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கேரளாவில் இருக்கீங்க, கேரளாவில் சூழல் எப்படி இருக்கு, எப்படி பாக்குறீங்க? கடந்த 3 நாட்களாக கேரளத்துடைய மண்ணில் நம்ம பல்வேறு அரசியல் ஆளுமைகளை நான் தொடர்பு கொண்டிருக்கிறேன், நேரடியா நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே கடை வீதிகள்ல ஆட்டோ டிரைவர்ல இருந்து மிட்டாய் கடை நடத்தக்கூடியவர்கள், பலசரக்கு வியாபாரம் நடத்தக்கூடியவர்கள், மெடிக்கலு, இது போன்ற மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டோட பிஜேபியுடைய பாடு எங்க மோசமா இருக்கு. தமிழ்நாட்டிலேயாவது நம்ம அண்ணாமலை ஜி, மோடிஜியுடைய அருமை தம்பி அண்ணாமலை ஜி, அங்க நாங்க கன்னியாகுமரியில வின் பண்ணிடுவோம், கோயம்புத்தூர்ல வின் பண்ணிடுவோம், எதை நோட்டாவ அப்படியே சொல்றாரு. ஆனா இங்க அது கூட கிடைக்காது கூட தெரியுது. நாம் ஏன் இங்கே வந்தோம் என்று சொன்னால், இங்க காங்கிரஸ் உடைய மிகப்பெரிய ஹோல்டு, இன்னைக்கு 20க்கு 20 அடிக்க போறாங்க இந்தியா கூட்டணி என்று சொல்லுகிற இடத்துல பிஜேபி நாங்க மறந்துடும், 2 இடத்துல ஜெயிப்போம், 4 இடத்துல வெற்றி பெறுவோம் என்றெல்லாம் சொல்கிறார்களே, என்ன உண்மை நிலை என்று பார்க்கும்போது இங்க கம்யூனிஸ்ட் 5 இடத்துல ஜெயிச்சா பெரிய விஷயம். இங்க 19+1 தான் காங்கிரஸ். இந்தியா கூட்டணிக்கு 19 தொகுதிகளும், மொத்தம் இருக்கக்கூடிய 20 தொகுதிகள்ல பாராளுமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதியில கம்யூனிஸ்ட் வெற்றி பெறும். ஒரு 5 தொகுதிகள்ல 5 இடங்கள்ல காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் மிகப்பெரிய ஒரு போட்டி நிலவுகிறது. ஆக 15 பக்கா காங்கிரஸுக்கு. அந்த 5ல தான் மேட்ரு சொல்லும் போது, ஐயா எங்க அண்ணாமலைஜியுடைய கட்சிக்கு, எங்க மோடிஜியுடைய கட்சிக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒண்ணும் இல்லை. கேரளா நோடில்லா அப்படின்ட்டாங்க, பிஜேபி நோடில்லா அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். இதான் யதார்த்தமான நிலை. ஆனால் மக்களுடைய மனநிலை வேறு மாதிரி இருக்கிறது. ஓட்டு போட்டாங்க, எலெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஒரு அச்ச நிலை நிலவை நான் தரிசனமா நான் பார்க்கிறேன். என்ன சொல்றீங்க? கேரளாவில் அப்படி ஒரு சூழல் இருக்குன்னா, ஒரு அசாதாரண சூழல் இருக்கா என்ன? இன்றைக்கு ஒரு முதியவரை சந்திச்சேன். கிட்டத்தட்ட அவர் கம்யூனிஸ்ட்ல சித்தாந்தத்திலே ஊறியவர். சற்றப்பாவுடைய வயது 72 வயது என்று சொன்னார். இன்றைக்கு சசி தரூர் மீது நிறைய புகார்களை சொன்னார். இருந்தாலும் நான் சசி தரூர் தான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு. ஆச்சரியம், என்னங்க நீங்க கம்யூனிஸ்ட்னு சொல்றீங்க, கம்யூனிஸ்ட் ஃபேமிலி என்று சொல்கிறீர்கள், சசி தரூர் திருவனந்தபுரத்துடைய காங்கிரஸ் உடைய வேட்பாளர், அவருக்கு ஏன் ஓட்டு போட்டனா? இல்ல, இதுல காங்கிரஸா கம்யூனிஸ்டான் மேட்டர் இல்ல, சசி தரூர் பார்லிமெண்ட்டுக்கு செல்லணுமா வேணாமாங்கிறதா மேட்ரு. ஏன்னா இங்கே பிஜேபி அதிகமான பணம் கொடுத்திருக்கிறார்கள், திருவனந்தபுரம் தொகுதியை டார்கெட் வைத்து வேலை செய்திருக்கிறார்கள். மோடியும் அமித்ஷாவும் அடிக்கடி போன இடமா இருக்குது. எனவே நாங்கள் ஒட்டுமொத்தமாக சசி தரூருடைய கரங்களை வலுப்படுத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு
அவர் தான் சொல்றாரு. எனக்கு இன்னைக்கு காலையில நம்மதோட பேசிட்டு இருந்தார். அவர் யாருன்னே தெரியாது, கம்யூனிஸ்ட் கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கார். சொல்கிறார், 4ஆம் தேதி நாங்கள் வெளியே வருவதற்கே யோசிக்கிறோம். எங்களுடைய குழந்தை பெண்கள், வீட்டுடைய குழந்தைகள் பெண்களை வந்து எப்படி வெளியே வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னார். ஏன் ஐயா அப்படின்னு சொல்லும் போது, இவங்க வந்து சவுத் இந்தியால ஒண்ணுமே வராது, குறிப்பா கேரளால வந்து இவங்களுக்கு எந்த சீட்டுமே வராது பாஜகவுக்கு என்று தெரியும், RSSக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து கேரளாவை வந்து குறி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நான் வந்து 4ஆம் தேதி எலெக்ஷன் அவருடைய அந்த முடிவு வெளியாகி கொண்டிருக்கும் போதே கலவரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிடுறாங்க. அப்ப நாங்க என்ன கேட்டோம்னா, நீங்க அப்படின்னா உங்க பார்ட்டி மூலமாக போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாமே, காவல்துறை உயர் அதிகாரிகிட்ட வந்து உங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூலமாகவே நீங்கள் வந்து புகார் அளிக்கலாமே என்றெல்லாம் நாம் சொல்லி இருக்கிறோம். அதனால நீங்க ஒன்றும் அச்சப்பட தேவையில்லை. ஏன்னா அப்படி ஒரு அச்சம் இருக்குன்னா சுத்த தேவையில்லை. வெளியில வந்து பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வெளியே வந்து பண்ணிக்கிட்டு ஏதாவது கலத்துக்கு அடிச்சிருவோம், மண்டை உடைஞ்சிருவோம், கலவரம் ஏற்படுத்திடுவாங்களோ, அது தோல்வியுடைய அந்த விரக்தியில வந்து பிஜேபி RSS குண்டர் ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற அச்சத்தை இந்த முதியவர் வெளிப்படுத்தினார். சரி, ஒருவரை வயசான ஆளா இருக்கும் போல தெரியுது, ஒருவேளை அதை அச்சப்படுறாரு நினைச்சு நான் ஒரு ஆட்டோல ஏறி பயணித்து ஆட்டோ டிரைவரை விசாரிக்கிறேன். இங்க யாருங்க வந்து திருவனந்தபுரம் தொகுதியில இங்க சசி தரூர் வந்து வெற்றி பெறுவா. சசி தரூருக்கு பேர் சில விமர்சனங்கள் இருக்குது, தொகுதி பக்கம் வர இல்லைன்னு. ஆனா சசி தரூர் வந்து கிரேட் பார்லிமெண்டேரியன், அவர் வந்து வெற்றி பெற வேண்டும். அவரு கம்யூனிஸ்ட் கட்சி தானா, நானும் அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம அந்த கலவர சூழல் பத்தி கேட்டோம். இப்படி ஒரு அபாயகரமான விஷயம் இருக்கிறதா சொல்கிறார்களே, கேரளத்திலே வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கான்னு எதையும் செய்வார்கள். சங்கிகளை பொறுத்தவரையில கேரள மண்ணில் வந்து அவங்களுக்கு துடை தெரியப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் சில ஏரியாக்கள்ல வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. உதாரணமா 140 சட்டமன்ற தொகுதிகள் கொண்டது கேரளா, 20 பாராளுமன்ற தொகுதிகளை கொண்டது கேரளா. பாராளுமன்ற தொகுதி என்று வரும்போது கண்ணூர், காசர்கோடு இந்த மாதிரியான தொகுதிகள் எல்லாம் வந்து அவங்களை அடித்து மெஜாரிட்டியா வந்து செஞ்சு காங்கிரஸ் வந்திருக்கு. ஒட்டு மொத்தமா வந்து காங்கிரஸுக்கு போட்டிருக்கிறார்கள். நம்முடைய ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில எல்லாம் இஸ்லாமியர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய அந்த இடமா இருக்கு. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் வந்துட்டு வயநாட்டுல வந்து காங்கிரஸுக்கு போட்டிருக்காங்க. அது போல நம்ம கேரளால வந்து இஸ்லாமிய அடர்த்தியா வாழக்கூடிய நிறைய பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த பகுதி மக்கள்லாம் வந்து ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் பக்கம் வந்து சரிஞ்சிருக்கிறாங்க. இதில் வந்து RSS குட்டை குழுப்பி மீன் முடிச்சிருக்காங்க. பாத்தீங்களா, கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க வந்து அங்க போயிருக்கிறாங்க, ஓட்டு போட்டாங்க. இந்துக்களே நீங்க வந்து என்ன செய்யுங்க, பிஜேபிக்கு ஓட்டு போங்க, இந்துக்களுக்கான கட்சி பிஜேபி என்றெல்லாம் சொல்லி இங்க பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார்கள். அதோடைய வேகம் வந்து பிரதிபலித்து விடுமோ, 4ஆம் தேதி பிரதிபலித்து விடுமோங்கிற அச்சம் இருக்கிறது என்றுதான் ரோட்ல போற டீ கடைக்காரர் சொல்றாரு. அப்ப மக்கள் மத்தியில ஒரு பீதியை கிளப்பி விட்டுருக்காரு. இது வந்து காவல்துறையுடைய கவனத்திற்கு நிச்சயமாக எடுத்து செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பு இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கும் ஆளக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கும் வந்து என்ன செய்யணும், பொறுப்பு இருக்கிறது. இந்த அச்சத்தை வந்து நீக்க வேண்டும். எப்படி மற்ற வடக்க இந்த மாதிரி பிஜேபி தோல்வி வரும்போது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி குழப்புவார்கள், RSS காரன் கலவரத்தை கையில் எடுப்பார்கள் என்று அரசியல் நோக்கர்கள் வந்து பரவலாக பேசிக் கொள்கிறார்களோ, அதே போலதான் கேரளாவிலும். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் வந்து அமோகமாக வெற்றி பெறும், 20 தொகுதி வந்து அவங்களுக்கு சொலையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேரளாவிலேயே நிலைமை இப்படிதான் இருக்கிறது. கேரளாவிலேயே வந்து கலவரம் ஏற்படுங்கிறீங்க, இது வந்து எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல. ஆனால் மக்கள் சொல்லக்கூடிய செய்திகளை சாதாரண கடந்து செல்ல முடியாது. கட்சியில கூட கடந்து செல்லலாம், ஆனால் மக்கள் வந்து அவங்களுடைய அச்சம் இருக்கிறான்னு சொல்றீங்க. இந்தியா முழுக்க அதான் நிலைவோடும் ஒரு எல்லா அரசியல் சொல்றாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னாக்க மிலிட்ரி, அதாவது ராணுவ தலைவர் வந்து பணி மூப்பு இல்லாம நீட்டிக்கு செய்திருக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு கலவரம் செய்வதற்கான முயற்சிங்கிற மாதிரி சொல்றாங்க. ராணுவத்தை வச்சு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்றான்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் வந்து நம்பிக்கை இழக்கலாமா? ஒரு ஜனநாயக நாடு இல்லையா? அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்போ இதே நீங்க சொன்னது இதே சப்ஜெக்ட் கேரளா தொலைக்காட்சிகள்ல ஏசியநெட் போன்ற கேரளி தொலைக்காட்சிகள்ல வந்து செய்தி வெளியிட்டு கொண்டே வருகிறார்கள். என்ன நடந்திருக்கு என்று சொன்னால், இன்னும் 2 நாள்ல அவரு ராணுவ தளபதி விடைப்பட்டு செலவிடுகிறார். பணி டெர்மினேஷன் அவருக்கு ஆக போயிருது, அதாவது பணியை நிறைவு செய்கிறார். அவருடைய இடத்துல சற்றொப்ப 7 பேர்கள் இருக்கிறார்கள். 7 பேர்கள் அவருக்கு ஒத்த, அவரை விட வயதில் மூப்பான எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களை வந்து ப்ரொபோஸ் பண்றாங்க. ஒட்டுமொத்தமா அந்த அமித்ஷா என்ன பண்றாருன்னா அதை அப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டு இவருக்கு வந்து பணி நீட்டிப்பு செய்கிறார். இது வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நாம அந்த ஆங்கிலையும் யோசிக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே மோகன் பகவத் அவர்கள் RSS உடைய சீஃப், அவருடைய தலைவர்
என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவுடைய மிலிட்டரி 20 லட்சம் பேர் இருக்கான்னு வைங்க. தரைப்படை, கடற்படை, கப்பல் படை, விமானப்படை எல்லாம் ஒரு 20 லட்சம் பேர் நம்ம ரெடி பண்ணணும்னு சொன்னா குறைஞ்சது 3 நாட்கள் 4 நாட்கள் ஆகும். நாங்க 1 மணி நேரத்துல RSS உடைய மிலிட்டரி 1 மணி நேரத்துல நினைச்சிருவோம், நாங்க வந்து தயாராகி விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். சொன்னது யாரு? ரோட்ல போகிற அண்ணாமலை கிடையாது. RSS உடைய பிதாமகன், RSS உடைய தலைவர் மோகன் பகவத். அப்போ வந்து பேரல் மிலிட்டரி வைத்திருக்கிறார்களா அவர்கள்? அப்ப இந்திய ராணுவத்தை விட இவருக்கு 1 மணி நேரத்துல வந்து இவங்க அவங்களுடைய ராணுவம் RSS உடைய குண்டர்கள் வந்து ரெடி ஆயிடுவாங்க என்று சொன்னால், அப்ப மறைமுகமாக ஒரு ராணுவ அரசாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்க என்னமோ செய்ய வந்தானே 1 மணி நேரத்துல அவங்க ரெடி ஆயிடுவோம்னா, நாளைக்கு 4ஆம் தேதி தேர்தல் வந்து அறிவிப்பு வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த முடிவு காங்கிரஸ் அமோகமாக வெற்றி பெற்று வரும்போது மோகன் பகவத் நினைத்தால் ஒரு சுண்டிட்டோம்னா 1 மணி நேரத்துல வந்து அவங்க RSS உடைய அந்த கலவரக்காரர்கள் வந்து ரெடி ஆயிடுவாங்க அப்படிங்கிற நேரடியா மிரட்டலா இல்லையா? அப்ப எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்தது? 2017 2019 தேர்தலுக்கு முன்னால 17 வந்து மோகன் பகவத் இப்படிதான் பேசினார் மகாராஷ்டிரால. மகாராஷ்டிரா 2017 இப்படித்தான் அச்சம் மூட்டுமையா பேசினார். அப்பவுமே யாரும் கண்டுக்கிறல. இப்ப என்னன்னா அமைதி காக்கிறார். ரொம்ப பயமா இருக்கு. சவுடால பேசி விட்டு போனாலும் சரி, ஏதோ ஒரு உணர்ச்சியில பேசுறாருன்னு தெரியும். இப்ப அமைதியாக இருக்கக்கூடிய காரணம் மோடி அமித்ஷாவை RSS கலட்டி விட்டு விட்டதா, அல்லது மோடி அமித்ஷா வெற்றி பெறுவதற்கு வேணும், எப்படி நம்ம ஆட்சியை விட்டு கீழே இருக்கக்கூடாது, RSS உடைய நூற்றாண்டு கனவு திட்டம் 2025 நூற்றாண்டு விழா கொண்டாட வேண்டி இருக்கிறது, அதனால நம்ம ஆட்சி நம்ம கையில இருக்கணும், அதிகாரம் பலம் நம்ம கையில் இருக்க வேண்டும் என்ற முடிவெடுத்து காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றியை வந்து சுவைக்க விடாமல் பண்ணி விடுவார்களா என்ற பீதியும் அச்சமும் இங்க கேரள தொலைக்காட்சியில வெளிப்படுத்துறாங்க. எப்படி தமிழ்நாட்டுல வந்து நம்ம ஊடகத்துல பேசிக் கொள்கிறோமோ அதே போன்று கேரளத்திலும் பேசிக் கொள்கிறார்கள். பொதுவாக மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அதுதான் நம்ம வந்து மக்கள் மத்தியில் அவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறது. ஆனா ஒட்டுமொத்தமா இங்க கேரளாவுடைய மக்கள் காங்கிரஸ் கூட்டணியோடும் இந்தியா கூட்டணியோடும் வந்து நிக்கிறார்கள். அதுல நம்ம தெளிவா இருக்கிறாங்க. எல்லாரும் ஒட்டு மொத்தமா ஓட்ட போட்டிருக்காங்க. வந்து இந்த சூழ்நிலைக்கிடையே பாத்தீங்கன்னாக்கா இந்தியா கூட்டணியோட மீட்டிங் நடந்திருக்கிறது. அதில் சில விஷயங்கள் வெளிப்படுகின்றன என்று தெரிகிறது. அதை எப்படி பாக்குறீங்க? இந்தியா கூட்டணி கூடுகையில நீங்க வெளிப்பட்ட விஷயம் எப்படி பாக்குறீங்க? அவங்க 2-3 விஷயங்களை குறித்து பேசியதாக தகவல் வந்தது, நண்பர்கள் வாயிலாக தகவல் வந்தது. ஒன்றாவது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம் வந்து தன்னுடைய கடமையை விட்டு தவறி இருக்கிறது, ஒருதலை பட்சமாக செயல்பட்டிருக்கிறது. குறிப்பா காங்கிரஸ் கூட்டணி கட்சியின் சார்பாக அவங்களுடைய வேட்பாளர்கள், அந்த கட்சியில வேலை செய்யக்கூடிய காரியகர்த்தார்கள் பிஜேபியுடைய வேட்பாளர்கள் வந்து அத்துமுறையை மீறும் போது, குறிப்பா பீகார்ல, அஸ்ஸாம்ல, அப்புறம் வந்துட்டு வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்துல, உத்தரப்பிரதேசத்துல இந்த மாதிரி ஏரியாக்கள் எல்லாம் வந்து பாஜக ரொம்ப அத்துமீறல்களை வந்து செய்திருக்குது. அப்ப எல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணும்போது அவங்க சரியாவே கண்டுகொள்ளவில்லை. இது ஒன்று. 2வது, ஆர்டிகிள் 324, 329, 324, 329B இந்த அடிப்படையில ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், அதாவது மக்களுக்கான உரிமை சட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய அந்த வரைமுறைக்குள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செயல்படவில்லை. இந்திய தேர்தல் ஆணையம் முழுவதுமாக முடக்கப்பட்டு விட்டது என்கிற கோணத்துல பேசியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தை அணுகுவதா இல்லையாங்கிற பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று. 2வது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே வந்து கேள்வி கேட்கிற அளவுக்கு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எக்ஸிட் போல்னு சொல்லி இப்போ வெளியிட போகிறார்கள். அது எப்படி என்னன்னா, ரிபப்ளிக் டிவி, டைம்ஸ் நவுன்லாம் நேற்றே ரெடி பண்ணிட்டாங்களாம். நேற்றே செய்திகள் வெளியிடுறாங்க. அப்போ எலெக்ஷன் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கடைசி பேஸ், லாஸ்ட் பேஸ், 7வது கட்ட தேர்தல், இறுதி கட்ட தேர்தல், 57 தொகுதிக்கு வந்து வாக்கு நடந்து கொண்டிருக்கிறது, தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த டைம்ல என்ன செய்யறாங்க, மோடி வந்து கன்னியாகுமரியில உட்கார்ந்து விவேகானந்தருக்கு முன்னாடி வந்து என்ன செய்யறாரு, தியானம் இருக்கிறான் என்று காட்சியை போட்டுவிட்டு அதுல இருந்து என்ன செய்யறாங்க, அந்த 57 தொகுதியை மட்டும் பேசிட்டாங்க. அதுல 13 தொகுதி உத்தரப்பிரதேச தொகுதி. இந்த காட்சியை வந்து பார்த்த உடனேயே 7ஆம் கட்ட தேர்தலில் உத்தரப்பிரதேசத்துல உள்ள 13 தொகுதியும் வந்து என்ன ஆயிட்டான், பிஜேபிக்கு மாறிவிட்டது. யாரா சொன்னா அப்படி? அது போல 19 தொகுதி பஞ்சாப்ல 19 தொகுதி இன்றைக்கு வாக்கு செலுத்தி கொண்டிருக்காரு. அப்படி பாத்தீங்கன்னா அங்க காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மி கலகலப்பு வந்து விட்டாரு. எங்க வந்து ஒண்ணு வரலையே. இப்போ பொய்யான செய்திகளை வெளியிட்டு மக்கள் மத்தியில பீதியை கிளப்பக்கூடிய வேலைகளை இந்த கோடி மீடியா செய்ததா. இதுக்கு மேல என்ன நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்க? அப்போ வந்து உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகளை நீங்கள் சரியா நிறைவேற்றவில்லை, உங்க கடமையை நிறைவேற்றவில்லை, உங்க பவரை காட்டல. ஆனா எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சியிலும் அடக்குமுறை.
நிறைய சம்மன்களை வந்து காங்கிரஸ் கட்சி தோழர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் பேசப்படுகிறது. குறிப்பா எக்ஸிட் போல் என்று வெளியிடக்கூடிய பொய்யான தகவலை நம்பாதீங்க. இந்தியா கூட்டணி வந்து அபார வெற்றி பெறும். இவங்க 400 கிராஸ் பண்ணிடுவாங்க, 300 கிராஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி என்டிஏ, அதாவது பாஜகவுடைய கூட்டணி வெற்றி பெறும் சொல்லக்கூடிய அந்த அந்த கருத்தையும், அந்த கருத்து திணிப்பை நீங்க யாரும் நம்ப வேண்டாம் என்கிற கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அபார வெற்றி பெறுவோம். ஒரு படி மேலே போய் காங்கிரஸ் என்று சொல்லியிருக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே. 2 நாள் பொறுத்துக்கிறங்க. 4ஆம் தேதி பாருங்க, என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு சப்போர்ட் செய்த சில கட்சிகள் காங்கிரஸ் பக்கம் மாறி வரும். நடக்குதா இல்லையா பாருங்க என்று சவால் விட்டிருக்கிறார். இது எல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். ஓகே ஓகே ஒரு விவாத சூழல் தான். ஆனா 2024 தேர்தல்ங்கிறது முன்ன எப்பொழுதும் இல்லாதை விட அதிக எதிர்பார்ப்பையும், அதிக சர்ச்சைகளையும், அதிக கலோபரங்களையும், ஒரு வகையான குழப்பங்களையும் மக்களிடையே பரவியிருக்கணும் என்று மாற்று கருத்து இல்லாமல் பார்க்க முடிகிறது. கேரளாவில் அப்படித்தான் சூழல் இருக்குன்னு சொல்றீங்க. இது அப்படியே மக்களின் பாதிக்க விட்டுவிடு. இந்த விவாத சூழல் அறக்காலத்துக்கு நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி. நன்றி. ஓகே, அந்த இது மட்டும்